ஆஹா, இன்னைக்கு ஃபைல வச்சுட்டு போயிட்டாரா? பெருசா எல்லாருக்கும் புத்தி சொல்லுவாரு, இவருக்கு யார் புத்தி சொல்றது? இன்னைக்கு அவர் வரட்டும், இவரோட ஞாபகம் மறதியே என்னன்னு சொல்றது? அதுக்குள்ளேயுமா வந்துட்டாரு? அண்ணே, என்னண்ணே இது இப்படி திடீர்னு வந்து நிக்கிற? அதாம்மா நம்ம பேசணும்ல, பையனையும் பொண்ணையும் ஒரு தடவை சந்திக்க வச்சு பேச வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வச்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிடலான்னு அதான் வந்தேன். ஐயோ, என்னண்ணே நீ இத போன்லயே சொல்லிருக்கலாமே. ஏமா என்னாச்சு? ஐயோ அண்ணே, என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க? அவர் இப்பதான் ஆபீஸ் கிளம்பி போனாரு. போற அவசரத்துல இந்த ஃபைல டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப இந்த ஃபைல எடுக்க வருவாரு. அவர் திரும்பி வரும்போது நீயும் நானும் பேசிட்டு இருக்கிற பார்த்தா அண்ணனுக்கு தங்கச்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன குடஞ்சு எடுப்பாரு. ஐயோ அண்ணன், நீ இப்ப கிளம்பு, நான் உனக்கு மத்தியானம் போன் பண்றேன். போனே என்னம்மா ஏதோ வெளியாள் மாதிரி வாசல்ல நிக்க வச்சு என்ன விரட்டுற? ஐயோ அண்ணே, என் நிலைமைய தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோண்ணே. அவருக்கு மட்டும் சந்தேகம் வந்தது, நீ ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றங்கிறது அப்புறம் இந்த ஜென்மத்துல நடக்காதுண்ணே. சரிம்மா சரிம்மா, நீ ஏதோ அபசகனமா சொல்ல வர. இந்த பார், நான் கிளம்புறேன். சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். நாளைக்கு சாயந்தரம் சரியா 4 மணிக்கு பேரடைஸ் பார்க்குன்னு அசோக் நகர்ல கார்டன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. காவியவனி அங்கே கூட்டு வந்துரு, நானும் என் பையனை அங்கே கூட்டு வந்துடுறேன். என்னம்மா புரியுதா? என்ன? சரிண்ணே, நீ இப்ப கிளம்பு, நான் கரெக்டா வந்துடுறேன். பாத்துக்கம்மா, டென்ஷன்ல மறந்துட போற. நாளைக்கு சாயந்தரம் சரியா 4 மணிக்கு ஏதோ ஞாபகத்துல காவியா எல்லாமே நீ மட்டும் வந்துட போற. விஷயத்தை சொன்னதுல இருந்து என் பையன் அப்படியே சந்தோஷத்தை துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நடக்கலன்னு வச்சுக்கோ, என் பையன் கலடா பண்ணிடுவாமா. சரிண்ணே, நான் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இப்ப கிளம்புன, அவர் வந்துட போறாருண்ணே. சரிம்மா, போன. அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, அப்பா முருகா, நல்ல வேளை அவர் இப்ப வந்தாலும் அண்ணனை மட்டும் பாத்திர கூடாது. என்னடி பண்றீங்க வாசல்ல? அதுவும் ஃபைல வேற கையில வச்சுட்டு நிக்கிற? அது இப்பதான் டேபிள் மேல ஃபைல பார்த்தேன். இதை எடுத்துட்டு போங்க, நீங்க எப்படியும் வருவீங்கன்னு தான் ஃபைலோட நின்னுட்டு இருக்கேன். நான் வர்றது சரி, ஆனா அதுக்கு முன்னாடியே திருவள்ளூர் மனைவி வாசிக்கு வந்து உன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற மாதிரி வாசல்ல அட்வான்ஸா வந்து நிக்கிற. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீ ஒன்னும் சிஎஃப்எல் பல்பு இல்லையே, அதான் யோசிக்கிறேன். இதுக்குதான் உங்களுக்கு எதுவுமே நான் செய்யறது கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. பாவம், ஏற்கனவே ஆபீஸ்க்கு 10 நிமிஷம் லேட்டா போனீங்களே, மறுபடியும் வந்து இந்த ஃபைல எடுத்துட்டு போனா திருப்பி ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆகுமேன்னு நான் ஃபைல எடுத்துட்டு ரெடியா இங்க வந்து நிக்கிறேன். அதுக்கும் சந்தேகத்தோட பேசுறீங்க. இதுக்குதாங்க நல்லதுக்கே காலம் இல்லங்கிறது. இனிமே ஏதாவது மறந்துட்டு போய் திருப்பி எடுக்க வருவீங்கல்ல, அப்ப பாருங்க, வாசலையே ½ an hour வெயிட் பண்ண வைக்கிறேன். இந்தாங்க, புடிங்க உங்க ஃபைல. அப்பா முருகா, நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டு. கண்டிப்பா இந்த செவ்வாய்க்கிழமை வந்து உனக்கு பாலாபிஷேகம் பண்றேன்.